வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனு சமையல். இன்றைக்கி நம்ம நாட்டுக்கோழியில் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். நாட்டுக்கோழி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டேன். 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிருந்தோம். பிரியாணி இலை 1, மராட்டி மொகு 1, பட்டை 2லேருந்து 3 சின்ன துண்டு, நட்சத்திர சோம்பு இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கல்பாசி, லவங்கம் 2லேருந்து 3, ஏலக்காய் 2, பெருஞ்சீரகம் அரை டேபிள் ஸ்பூனு, 4லேருந்து 5 பெரிய வெங்காயம் எடுத்து நீட்டு வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன். ஸோ அதையும் நம்ம இதுலேயே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி வச்சிடலாம். அதாவது கண்ணாடி பதத்தில் நம்ம இதை நல்லா வதக்கி வச்சிடலாம். காரத்துக்கு தகுந்த பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 4லேருந்து 5 போதும். அதிகம் காரம் சாப்பிட்றவங்களா இருந்தால் 1 கூட சேர்த்துக்குங்க. சின்ன சைஸில் 3 தக்காளி எடுத்து அதையும் நீட்டு வாக்கில் அரைஞ்சி அதையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதையும் நம்ம நல்லா வதக்கிடலாம். ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு வதக்கிடலாம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, இது ரெண்டுமே நம்ம நல்லா சேர்த்து வதக்கி விட்டுடலாம். பாருங்கள், வதங்கிடுச்சு. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். அதையும் ஒரு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம ஒரு 1 மினிட் அளவுக்கு வதக்கிடலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். ரெட் சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஸோ இது நம்ம வதக்கிடலாம். பாருங்கள், 1 கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். ஸோ அதையும் நம்ம இதுலேயே ஆட் பண்ணிடலாம். இதையும் நம்ம ஒரு 1 மினிட் அளவுக்கு வதக்கிடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நான் 2.5 கிளாஸ் அளவுக்கு பிரியாணி அரிசி எடுத்திருக்கேன். 2.5 கிளாஸ் பிரியாணி அரிசிக்கு 3.25 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம கிட்டத்தட்ட 20லேருந்து 25 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம சிக்கனை குக் பண்ணிக்கலாம். இது நாட்டுக்கோழின்றதுனால கொஞ்சம் குக் ஆக லேட் ஆகும். பாருங்கள், 20 to 25 மினிட்ஸ் அளவுக்கு குக் பண்ணியாச்சு. இப்போ நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கிற ரைஸை சேர்த்துக்கிறேன். ரைஸ் 3/4 குக் ஆனால் போதும். அப்புறமா தம் கட்டிடலாம் நம்ம. இப்போ 3/4 குக் ஆகட்டும். ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு விட்டுடலாம். பாருங்கள், 3/4 அளவுக்கு குக் ஆகிடுச்சி. இப்போ நம்ம தம் கட்டிடலாம். ஸ்டவ்வை சிம்மில் ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு வச்சிடலாம். இப்போ நான் கொஞ்சம் வெதன்ட்டு இருக்கிற தண்ணியை எடுத்து வெயிட் அதில் வச்சுருக்கேன். ஸோ இப்போ ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு நம்ம விட்டுடலாம். பாருங்கள், 10 மினிட்ஸ் ஆகிடுச்சி. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நான் நெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டு ஒரு லெமன் ஜூஸையும் நான் இதுலேயே ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், குழையாமல் எப்படி உதிரியாக வந்திருக்கு.
பாருங்கள். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.